ஜெபிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் சுவாமி, நாங்கள் மறுபடியுமாக பைபிள் ஸ்டடிக்கு வர கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலே நாங்கள் பார்க்க இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவர் உடைய வேதத்தின் ஆழங்களை புரிந்து கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் ஜெபங்களுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்கள். போன வாரம் நாம் லேவியராகமத்தில் முதல் 7 அதிகாரங்களை நம்ம பார்த்தோம். அதில் நிறைய பேர் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அசைன்மெண்ட்டு செய்து எனக்கு நீங்கள் அனுப்புனீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. மற்றவங்க அதை படிக்கவும் செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தோஸ் ஹூ ஆர் இன் த குரூப். அப்போ பார்த்திங்கன்னா, இந்த பலிகள், அந்த பலிகளுடைய நோக்கங்கள், ஆண்டவர் ஏன் இந்த பலிகளை ஏற்படுத்துகிறாரு, அந்த பலிகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இறையியல் புரிதல் என்ன, ஏன் இந்த பலி அவசியம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். மொத்தமாக டோட்டலாக 7 டிஃப்ரெண்ட் பலிகளை நம்ம பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? பலிகள் ஃபஸ்ட்டு பர்ன்ட் ஆஃபரிங், சர்வாங்க தகன பலி. அப்புறம் 2வது தானிய பலி, அதாவது போஜன பலின்னு சொல்லுவாங்க பழைய வெர்ஷனில். அடுத்தது சமாதான பலி, 1 2 3. அடுத்தது பாவ நிவாரண பலி, ரைட். அடுத்தது கில்ட் ஆஃபர்ட்ரி, அதாவது குற்ற நிவாரண பலி. அடுத்தது ட்ரிங்க் ஆஃபர்ட்ரி, பான பலி. அடுத்தது இன்சென்ஸ் ஆஃபர்ட்ரி. ஸோ 7 பலிகள். அதில் ஒரு அசைன்மெண்ட் நீங்கள் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த 7 பலிக்கும் ஜீசஸை அழகாக லிங்க் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்களா? ஸோ அந்த அசைன்மெண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் இருக்குது. அப்போ 7 பலிகளுக்கும் ஜீசஸ் 7 பலியுமே கனெக்டட் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போது இந்த பலிகள் எல்லாத்துக்கும் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக வந்திருக்காரு ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்றத ஒரு தியாலஜிக்கலி கிறிஸ்டாலஜிக்கல்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தியலின் அடிப்படையில் அதை என்ன சொல்லப்படுதுன்னா, அது கம்ப்ளீட், நிறைவேறுகிறது. கிறிஸ்து நிறைவேற்றினார் எல்லா பலியும் அவர் மூலமாக நிறைவேறிச்சு அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் நம்ம பார்த்தோம். சரி, அடுத்தது இந்த பலிகள் மூலமாக அது பர்பஸ் என்ன அன்னைக்கு யோசிப்போம். இப்போ இன்னைக்கு நம்ம தியாலஜிக்கலி நம்ம நிறைய யோசிக்கிறோம். அன்னைக்கு ஏன் இந்த பலிகள் ஏற்படுத்தப்பட்டது? ஆமாம், மனுஷங்க ஆண்டவர்கிட்ட வரணும், அவருடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணணுன்ற ஒரு வாய்ப்பு இந்த பலிகள் மூலமாக அவங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது. ஹியூமன் ஆக்சஸ் டு காட், அது அற்புதமான பதில். அடுத்தது நமக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துகிற நோக்கம், ஃபார்மேஷன் ஆஃப் ஐடென்டிட்டி பார்த்தோம். அப்புறம் இப்போ சொன்னீங்களா, சொல்லுங்கம்மா. ரைட், ஆமாம், முழு அர்ப்பணிப்போட அது அவங்க செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஃபார்மேஷன், ஒரு சமுதாயமாக, ஒரு சமூகமாக அவங்கள உருவாக்குறதுக்கு அந்த பலிகள் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கடவுளுடைய கிரேஸ் என்னன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்படி நிறைய விஷயத்த நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். ஃபஸ்ட்டு 7 சாப்டர்ஸ் ஆஃப் லெவிட்டிகஸ். ரைட், இன்னைக்கு நம்ம லெவிட்டிகஸில் 8 to 15 போட்டிருக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிவிஷன் அப்படி கிடையாது, 8 to 10 தான். 8 to 10 இந்த 3 சாப்டர் தான் ஒரு டிவிஷன். அப்புறம் 11 to 15 தான் தனி டிவிஷன். ஆனாலும் சரி, இன்னைக்கு எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். பட் ஃபஸ்ட்டு டிவிஷன் கண்டிப்பாக நம்ம முடிச்சிடுவோம். 8 to 10 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டினேஷன். லேவியராகமம்ன்ற பேரே எதுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேவியர்களை ஆண்டவர் இந்த பணிக்காக நியமிக்கிறார். அவங்களுக்கான ஆர்டினேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட், இப்போ நம்ம எல்லாரும் சாப்டர் 8 எடுத்துக்கலாம், ஆர்டினேஷன். அப்போ சாப்டர் 8ல் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா,
ப்ரொசீஜர். நம்ம இந்த லெவிட்டிகஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல பார்க்க வேண்டியது ப்ரொசீஜர், அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய விளக்கலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ப்ரொசீஜர். ஆர்டினேஷன் எப்படி நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார், அதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஆர்டினேஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா verse 2 அங்கே இருக்கு பாருங்க. நீ ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து அவர்களுக்கு வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பாவ நிவாரண பலிக்கு ஒரு காளையையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் ஒரு கூடையில் புளிப்பில்லாத அப்பங்களையும் கொண்டு வந்து. இங்கே கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரோனும் 3 ப்ராசஸாக நடக்குது. மொத்தம் இந்த ஆர்டினேஷன் சர்வீஸ் வந்து 3 கட்டங்களாக நடக்குது. முதல் கட்டம் என்ன? முதல் கட்டம் வந்து அவங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, ப்ரிப்பரேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்கள என்ன பண்ணுறாரு மோசஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள வாஷ் பண்ணுறார். அவங்க பாருங்க verse number 6 அவங்கள வாஷ் பண்ணுறார், அவங்கள கழுவி அவங்கள வாஷ் பண்ணுறாங்க. வாஷிங் செரிமனி தான் முதல்ல. ரைட், இதுக்கு நம்ம தியாலஜி விளக்கம் அப்புறம் கொடுப்போம். ஃபஸ்ட் நம்ம ப்ரொசீஜரை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்கிறாரு? வாஷிங், ட்ரெஸ்ஸிங். அவங்களுக்கு ட்ரெஸ் போடுறாங்க. அங்கே என்ன ட்ரெஸ்லாம் போடுறாங்க? அவங்க வந்து பார்த்திங்கன்னா உள்ளங்கியை போட்டு இடைக்கச்சையை கட்டி மேலங்கியை உடுத்தி ஏபோத்தை தரித்து அதன் மேல் ஏபோத்தின் விசித்திரமான கச்சையை கட்டி அவனுக்கு மார்பதகத்தை அணிந்து மார்பதகத்திலே ஊரியும் தும்மியும் என்பவைகளை வைத்து அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொறுப்பட்டத்தை கட்டினான். கண்டிப்பாக அவங்களுக்கு செஞ்சுக்க முடியாது, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவில் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்கள வாஷ் பண்ணுறாங்க. அந்த வாஷிங் எதை குறிக்குது? பேப்டிசம். பல புதிய ஏற்பாட்டில் பேப்டிசத்தோடு அதை வந்து இது பண்ணலாம். ஸோ பேப்டிசம்னு சொல்லும்போது பேப்டிசத்துக்கு பின்னாடி என்னெல்லாம் பர்பஸ் இருக்குது? பேப்டிசம் ரிமூவல் ஆஃப் சின்ஸ், பேப்டிசம் ப்ரிப்பரேஷன், நம்மளை ஊழியத்துக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துது. ஏன்னா பேப்டிசம் கொடுக்கும்போது அவர் உள்ளே போகும்போது தான் அவர் வந்து பாவத்துக்காக உள்ளே போகிறாரு. வெளியில் வரும்போது பேப்டிஸ்டம் எடுத்த ஒரு நபர் என்னவா வராரு? ஜீசஸுடைய டிசைபிளாக வராரு. ஸோ அவருக்கு டியூட்டி பவுண்டட். இதுக்கு மேலே வந்து அவர் இன்னும் எனக்கு எதுவும் தெரியாது, நான் எப்படி நான் ஊழியம் செய்வேன்லாம் சொல்லக்கூடாது. அதனால தான் பேப்டிசம் லாஸ்ட்டு, அவரை டிசைபிளாக மாற்றுறது ஃபஸ்ட்டு. கரெக்டா? ஜீசஸ் வந்து முதல்ல பேப்டிசம் கொடுக்க சொன்னாரா இல்லை முதல்ல டிசைபிளாக மாற்ற சொன்னாரா? சீடராக்கி. அப்போ பேப்டிசம் எடுத்து முடிச்ச உடனே அவர் என்ன செய்யணும்? பேப்டிசம் முடிச்ச உடனே அவர் மினிஸ்ட்ரி இஸ் ரெடி ஃபார் மினிஸ்ட்ரி. பேப்டிசம் எடுக்கிற ஒரு நபர் எதுக்கு தன்னை தயார்படுத்துறாரு? தயார்படுத்தல, தயாராயிட்டாரு. எதற்கு? மினிஸ்ட்ரிக்கு. ரைட். ஸோ பேப்டிசம் அவங்களுக்கு வந்து எப்படி ஒரு மினிஸ்ட்ரிக்கு அழைப்பு கொடுக்குதோ அதே மாதிரி இங்கே வந்து ஆரோனுக்கும் அவர் குமாரருக்கும் ஒரு வாஷ், ரிச்சுவல் வாஷ் தான். இங்கே வந்து தான் அவங்க வந்து பாத் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் ஒன்று பார்த்தீங்களா, ஒரு விஷயம் நான் இப்போ திருப்பி முதல்ல சொல்லியிருக்கணும், இப்போ சொல்கிறேன். சர்ச்சு காங்கிரிகேஷன் எல்லாரும் அங்கே இருக்காங்க. வேர்ஸ் இருக்கு அதுக்கு 3. ஹோல் காங்கிரிகேஷன் அங்கே இருக்கு. அப்போ எல்லா காங்கிரிகேஷனுக்கு முன்னாடி தான் அவர் வாஷ் பண்ணுறாங்க. ஏன்? அப்போ இது ரிச்சுவல் தான். இது வந்து அவங்க இங்கே வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் போடணும் அப்படின்ற ஒரு பொதுவான கோட்பாடு இல்லை. இங்கே எல்லாரும் முன்னாடி அவங்க பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய பாவங்கள், அவங்களுடைய காரியங்கள்லேருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடச்சி ஊழியத்துக்கு அவங்க தங்களை என்ன பண்ணிக்கிறாங்க? ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு வாஷ் நடக்குது. செகண்டு தான் ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ் பற்றி நம்ம லாஸ்ட் வீக்குக்கு முந்தின வீக்கு நம்ம அந்த ட்ரெஸ் கோடு பற்றி நம்ம பார்த்தோம். ரைட். இப்போது அந்த ட்ரெஸ், ஆரோனின் வஸ்திரங்கள், அந்த ட்ரெஸ் எதை குறிக்குது? ரட்சிப்பின் வஸ்திரம், அதாவது கடவுள் கொடுக்குற சால்வேஷனை குறிக்குது, ஆண்டவருடைய சால்வேஷனை. வேற ஏன் ட்ரெஸ் இவ்வளோ ட்ரெஸ் பற்றி இவ்வளோ டீட்டெயில் கொடுக்கப்படுது?
ட்ரெஸ் அப்படின்னு சொல்லும்போது ஏன் இவ்வளோ டீட்டெயில் கொடுக்குறாங்கன்னா, அவங்க கான்சக்ரேட்டட். ட்ரெஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரி வேற ஒருத்தவங்க போட முடியாது, போடலை. கரெக்ட்? அவங்க ட்ரெஸ் வந்து மற்றவங்க போட்டிருக்க நார்மல் ட்ரெஸ் கோட்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ அப்போனா என்ன அர்த்தம்? அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ரைட். ஏன்னா ஏன்ஷியன்ட் பீரியட்ல மக்களுக்கு வந்து அந்த ப்ரீஸ்ட்லி கார்மெண்ட்ஸ், கிங்குக்கான கார்மெண்ட்ஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்னைக்கு இருக்கிற மாதிரி ஐடி கார்டு போட்டு அவங்க வந்து நான் இது ஸோ அப்படி காட்ட முடியாது. ஸோ அவங்களுடைய ட்ரெஸ் கோடு தான் அவங்கள செப்பரேட் பண்ணுது. இங்கே வந்து அவங்க வந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய பணிக்காக அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அது காட்டுகிறது. அதாவது நான் எப்படி சொல்லுவேன்னா, உள்ளரங்கமான ஆண்டவருடைய அழைப்பை வெளியரங்கமாக என்ன பண்ணுறாங்க, காட்டுறாங்க. அவ்வளோதான். அதாவது ஆண்டவர் எங்களை அழைச்சிருக்கிறாருன்றதை எப்படி காட்டுறது? ரைட். அது பட் அதே நேரத்தில் புதிய ஏற்பாடில் வந்து நம்ம அதை அப்படியே லிட்ரலாக அப்ளிகை பண்ணிட முடியாது. அதோடைய மீனிங் மட்டும் தான் எடுக்கணும். அதை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம், முடிஞ்சால் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட். இப்போ ட்ரெஸ்ஸிங் அடுத்தது பாருங்க. அந்த ட்ரெஸ்ஸிங்கில் உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லையே? ட்ரெஸ்ஸிங்கில் எல்லாம் ஓகேவா? நீங்கள் கேட்பீங்கன்னு தான் நான் அப்படி கேட்குறேன். கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டாங்க அம்மா. ஊரிம் தும்மிம்னா என்னன்னு கேட்பீங்கன்னு யோசிச்சேன். சரி, வாட் இஸ் ஊரிம் தும்மிம்? இப்போ நம்ம மற்ற இதெல்லாம் அங்கிட்டு பார்த்துட்டோம். இதுக்கு முந்தின சாப்டர்ஸ்லேயே ஆரோன் என்னென்ன ட்ரெஸ்ஸு போடணும்னு சொல்லி விளக்கமாக நம்ம ஃபோட்டோஸ்லாம் கூட நம்ம இமேஜஸ்லாம் கூட நம்ம பார்த்தோம், அந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்ட்டு. ரைட். இப்போ இந்த ஊரிம் அண்ட் தும்மிம் எப்படி பார்க்குறது? ஊரிமம் தும்மிம் வந்து இன்னை வரைக்கும் ஒரு கிளியர் கட்டான ஒரு முடிவுக்கு வந்து வர முடியல. பட் ஊரிமம் அண்ட் தும்மிமுடைய பயன்பாடு பார்க்குறோம், ஊரிமம் தும்மிம் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இந்த ஊரிமம் தும்மிம் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேபி 2 டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸாக இருந்திருக்கலாம். டிசிஷன் மேக்கிங்க்கு சீட்டு போடுற மாதிரி ஆசாரியர்கள் வந்து அதை என்ன பண்ணியிருக்கலாம், பயன்படுத்திருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் ஆல்டரில் போயிட்டு அவர் ப்ரேயர் பண்ணி அந்த ஊரிம் அண்ட் தும்மிமை பயன்படுத்துகிறத நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம். ஸோ அது ஒரு லாட் போடுறதுக்கான ஒரு காரியமாக கூட இருந்திருக்கலாம். எஸ் நோ ஆமாம் அங்கே அவங்க அதுக்கு வச்சிருக்கலாம். அது தேவைப்படும் போது அவங்க எடுத்து அதை பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்த. அதுதான் அவங்களுடைய ட்ரெஸ்ஸு கார்மெண்ட், பார்ட் ஆஃப் தர் கார்மெண்ட்ஸ். அதாவது சணல் நூல் நம்ம போன கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம்ல, ஒவ்வொரு லேயர் ஆஃப் கார்மெண்ட்டில் ஓவர் த கார்மெண்ட், அவுட்டர் கார்மெண்ட், உள்ளங்கி மேலங்கி வந்து அவங்க எப்பவுமே போட மாட்டாங்க. அவங்க எப்போ சாக்ரிஃபைஸ்க்கு போகிறாங்களோ அப்போ அதை மேலங்கி அவங்க தரிச்சுக்குவாங்க. அதை தான் அவங்க வந்து அந்த ஏபோத்தை தரிச்சிட்டாங்க. அதை போட்டதுக்கப்புறம் அவங்க, அதாவது நார்மலாக இருக்கும்போது ப்ரீஸ்ட்டுக்கு ஒரு ட்ரெஸ் வேறு, அப்பயும் அவங்க ட்ரெஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் இந்த சர்வீஸ்க்கு போகும்போது அவங்க அந்த ஏபோத்தை மேலே போட்டுப்பாங்க. அதுதான் அவுட்டர் கார்மெண்ட். அப்படி கிடையாது. ஊரிமம் தும்மியம் வந்து யார்கிட்ட இருக்கும்னா, அதுவும் ஒரு வகையில் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், பிரதான ஆசாரியன்னு சொல்லப்படுகின்ற சீஃப் ப்ரீஸ்ட் கிட்ட இருக்கும், மற்றவங்க கிட்ட இருக்கிறது இல்லை. அதெல்லாம் ஊரிமன் தும்மிமோடு கூடிய ஆசாரியன் இன்னும் உங்களுக்கு எலும்புறது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அந்த அவங்களுக்கு அது, ஏன்னா அது வந்து எல்லாரும் ஆத்தரைஸ்ட் கிடையாது. குறிப்பாக யார் வந்து சீஃப் ப்ரீஸ்டோ அவர் தான் அதை என்ன பண்ணாங்க, பயன்படுத்தினாங்க. சரி, அடுத்தது போயிடலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக தைலம், அவங்க மேலே கிரீடம் நம்ம பார்த்தோம். ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுறாங்க. அபிஷேக தைலத்தை ஆரோனுடைய சிரசின் மேலே வார்த்து அந்த அபிஷேக தைலத்தால் ஆரோன் குமாரை வரவழைத்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்து இடைக்கச்சிலை குல்லாக்களை தரித்து, ஸோ ட்ரெஸ்ஸிங்கில் சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, அபிஷேகம் பண்ணுறாங்க. ரைட். இப்போ இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னென்னா அனிமல்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு பலி இந்த ஆர்டினேஷன் சர்வீஸில் ஃபஸ்ட்டு பலி என்ன கொடுக்குறாங்க? ஃபஸ்ட்டு பாவ நிவாரண பலி.
ரைட், அது காலை. செகண்ட் ஆஃபர்ட்ரி 20ஆம் வசனம், பர்ன்ட் ஆஃபர்ட்ரி. பார்த்துட்டீங்களா? அடுத்தது தேர்ட் ஆஃபர்ட்ரி போஜன பலி, செரல் ஆஃபர்ட்ரி. 3 ஆஃபர்ட்ரி. தேர்ட் ஆஃபர்ட்ரி எங்கே பார்க்கணும்னா 26 பார்க்கணும். ஸோ 14ல் ஒரு ஆஃபர்ட்ரி பார்க்குறோம், 20ல் ஒரு ஆஃபர்ட்ரி பார்க்குறோம், 26ல் ஒரு ஆஃபர்ட்ரி பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபர்ட்ரி வந்து வெளியில் புறம்பே அக்னியில் சுட்டெரிக்கப்படுது. அடுத்தது சர்வாங்க தகன பலி. சர்வாங்க தகன பலியில் முழுசும் அது எரிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணுறாங்க பாருங்க. அதோட பிளட்டை எடுத்து ஆரோன் அவன் குமாரருடைய ஆரோனுடைய வலது காது, வலது கை, வலது கால், அது எல்லாத்துலேயும் அந்த ரத்தத்தை என்ன பண்ணுறாங்க, அவங்க பூசுறாங்க. வலது கை, வலது கால், வலது காது. ரைட், இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன் அங்க இப்படி பூசுறாங்க? எப்படி நம்ம அதுக்கு என்ன மீனிங் கொடுக்கலாம்? அதுதான் இப்போ வலது கையிலையும் தெளிக்கிறாங்க, வலது கால்லையும் தெளிக்கிறாங்க, வலது காதுலையும் தெளிக்கிறாங்க. ஸோ அது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க ஆத்தரைஸ்ட் அந்த பலி, இந்த ஆராதனையை நடத்துவதற்கு, இந்த இனிமே நடக்க போற எல்லா ஆராதனையும் செய்வதற்கு தே ஆர் ஆத்தரைஸ்ட். ஒன்று, டிவைன் அத்தாரிட்டி அவங்க கிட்ட இருக்குது. ரெண்டாவது, இனி அவங்களுடைய டியூட்டி எல்லாமே டிவைன் டியூட்டி தான். அதுதான் பெருவிரல் தான், அதே மாதிரி கால், கை, காது. ஸோ அதோடைய நோக்கங்கள் என்னன்னா, ஏன்னா இப்போ இதுலேயும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது இது தானே. ரைட், அதனால தான் இது இல்லைன்னா நீங்கள் மற்ற 4 வச்சு நீங்கள் பெரிய வேலைகளை செய்ய முடியாது. ஸோ தம்ப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இனி அவங்க செய்ய போகிற வேலைகள் எல்லாமே டிவைன் ஒர்க். ஸோ தே ஆர் டிவைன்லி கான்சக்ரேட்டட். டிவைன் வேலை, இனி அவர்கள் டிவைன் வேலை செய்வாங்க. அந்த வேலை செய்வதற்கான தகுதியும் அதிகாரமும் அவங்களுக்கு என்ன பண்ணப்பட்டுருச்சு, கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட், ஸோ இதுதான் ஆர்டினேஷன் சர்வீஸு. இது எல்லாரும் மக்கள் பார்க்குறாங்க. இல்லை, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? ஆர்டினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேயே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு 7 நாள், 7 days, இரவு பகல் 7 நாள் அவங்க அந்த டென்ட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது. இப்படி தான் போட்டிருக்காரு. 7 நாள் அளவும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாது. அவ்வளோதான், நீங்கள் சாகாத படிக்கு. அப்படி தான் வார்னிங் கொடுக்குறாரு. இது எங்கே பார்த்தோம் இதே மாதிரி வார்னிங்? அங்கே ஏதேன் தோட்டத்தில் கொடுக்கப்பட்ட அதே வார்னிங் ஸ்டைல். நீங்கள் சாகாத படிக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அகைன் 7. ரைட், ஸோ அந்த 7உடைய இம்பார்ட்டன்ஸை நம்ம பார்க்குறோம். ஏன்னா 7 அப்படின்னு சொல்லும்போது டிவைன் கம்ப்ளீஷன், ஒரு முழுமை தன்மை அங்கே கிடைக்குது. ரைட், 7 நாள். ஓகே, 8ஆம் நாளிலே சாப்டர் 9 போயிடலாம். 8ஆம் நாளில் இப்போ அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, மோசஸ் என்ன சொல்றாருன்னா, ஆரோனை பார்த்து, உனக்கு நீ ஒரு பலி கொடு. சாப்டர் 2 verse 2 பார்த்தீங்கன்னா, நீ ஒரு கன்றுக்குட்டியை செலக்ட் பண்ணிக்கோ, அதை நீ பலி கொடுன்னு சொல்றாரு. இதுல ஏதாவது சிக்னிஃபிகன்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆரோனுக்கு மட்டும் கன்றுக்குட்டி சொல்றாங்க பாருங்க. மற்றவங்களுக்கு சொல்றதை விட ஆரோனுக்கு மட்டும் கன்றுக்குட்டி சொல்லப்படுது. ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு இறையல் அறிஞர் என்ன சொல்றாருன்னா, இவர் அந்த கன்றுக்குட்டி அங்கே ரெடி பண்ணார்ல, அதுக்கு ஒரு பாவ நிவாரண பலியாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு இது. அடுத்தது அப்புறம் என்ன எடுத்துகிட்டு சொல்கிறாருன்னா, ஒரு பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடா, சர்வாங்க தகன பலியாக ஒரு கன்றுக்குட்டி, சமாதான பலிகளாக ஒரு காளை, ஒரு ஆட்டுக்கடா, எண்ணெயில் பிசைந்த பலியும் கொண்டு, போஜன பலியும் கொண்டு. ரைட், பிரீஸ்டுக்கான ஆஃபர்ட்ரிய மக்கள் கொண்டு வராங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் தான் கொண்டு வராங்க. ரைட், ஸோ அங்கே என்னன்னா, அங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ஆண்டவருக்கும் மக்களுக்கும் நடுவில்
இனி யார் நிக்க போறா? இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆரோனுக்கே ஆர்டினேஷன் பண்றது யாரு? மோசஸ். அது ஒரு பெரிய தியாலஜி இருக்கு. எப்படின்னா மோசஸ் வந்து ப்ராஃபட், தீர்க்கதரிசி. ஆரோன் பிரீஸ்ட். பின்னாடி பாத்தீங்கன்னா அதிகாரம் பிரீஸ்ட் கிட்ட இருந்துச்சா ப்ராஃபட் கிட்ட இருந்துச்சா? பிரீஸ்ட் கிட்ட தான் இருந்துச்சு, ப்ராஃபட் கிட்ட இல்ல. ஜீசஸ் உடைய டைம்ல ப்ராஃபட் நிலைமை எப்படி இருந்துச்சு, பிரீஸ்ட் நிலைமை எப்படி இருந்துச்சு? ப்ராஃபட்டை ஒரு தட்டில் தலையை வச்சு கொண்டு வந்து போயிட்டாங்க. ப்ராஃபட்டுடைய தலையை தட்டில் வச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. கரெக்டு தானே? அவ்வளோதான், ப்ராஃபட்டுக்கான மரியாதை போயிடுச்சு. ஆனா பிரீஸ்ட் எப்படி இருந்தாரு? அண்ணா காய்பா அவங்க பவரை அவங்க என்ன பண்ணாங்க? என்ஜாய் பண்ணாங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. இங்க எப்படி இருக்குதுன்னா ஸ்டார்டிங்ல ஆர்டினேஷனே அவங்க யார்கிட்ட தான் வாங்குறாங்க? ப்ராஃபட் கிட்ட தான் வாங்குறாங்க. பட் அந்த ட்ரெடிஷன் பின்னால என்ன பண்ணிருச்சு? இப்போ மோசஸ் கொடுத்த எந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் பின்னாடி வந்த பிரீஸ்டுகள் என்ன பண்ணல? ஃபாலோ பண்ணல. பின்னாடி வந்த பிரீஸ்டுகள் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா, இது எல்லாமே நாங்க தான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மோசஸ் சொல்றாரு 3ஆம் வசனத்துல, நீங்க தான் ஆஃபர் கொண்டு வரணும் மக்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ரைட்? அதாவது என்னன்னா, எனக்கான ஆஃபர்ட்டை நான் கொண்டு வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அங்க தேவாலயத்தில் நடைபெறுகின்ற எல்லா பலிகளுக்கும் யார் தான் ஆஃபர் கொண்டு வந்து கொடுக்கணும்? மக்கள் தான் கொடுக்கணும். ரைட்? ஸோ இது என்ன அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்னா, நீங்க கொண்டு வரணும் அப்படின்றத மக்கள்கிட்ட அவங்க வலியுறுத்துற கட்டாயப்படுத்துகிற ஒரு நிலைமைக்கு பின்னாடி ஃபியூச்சர்ல மாறிடுச்சு. ஸோ பிரீஸ்ட் எல்லா அதிகாரத்தையும் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க? எடுத்துக்கிட்டாங்க. இது ஒரு நெகட்டிவ் விஷயம். நீங்க படிக்கும் போதே உங்களுக்கு அது புரியும். கொஞ்சம் கொஞ்சமா மோசஸ் உடைய ரோல் குறைஞ்சி பிரீஸ்டோடைய டாமினேஷன் அதிகமாகுது. ஆனா மோசஸ் இருந்த வரைக்கும் பண்ண முடியல. பட் மோசஸ் உடைய காலங்கள்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரீஸ்ட் வந்து எடுக்கிறாங்க. கொஞ்ச காலம் கிங்ஸ் எடுக்கிறாங்க அந்த இடத்த. கிங்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் டோட்டலா பிரீஸ்ட் வந்து அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிறாங்க. ரைட்? இங்க அதுக்கான கொஞ்சம் வாய்ப்புகள் தரப்படுது. கரெக்ட். ஆனா எப்பவுமே பிரீஸ்டுக்கும் ப்ராஃபட்டுக்குமான அந்த ஒரு எப்படி சொல்றது, பிரீஸ்டுக்கும் ப்ராஃபட்டுக்குமான ஒரு எதிர்ப்புன்றது வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா ப்ராஃபட்டுக்கு ஆஃபீஸ் கிடையாது. ப்ராஃபட்டுக்கு எங்க ஆஃபீஸ் இருக்குது? ப்ராஃபட்டுக்கு எங்கேயுமே ஆஃபீஸ் கிடையாது. பிரீஸ்டுக்கு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ ஆஃபீஸ் இருக்கிறதுனால பிரீஸ்டுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் பவர் இருக்கு. ஆனால் ப்ராஃபட்டுக்கு அந்த பவர் கிடையாது. ப்ராஃபட்டை பார்த்து கேட்குறாங்க, ஆமோஸை பார்த்து, நீங்க யாருன்னு கேட்டால் அவர் என்ன சொல்றாரு? நான் வந்து சும்மா ஆடு மாடுகள் பின்னாடி போய்கிட்டு இருந்தேன், நான் அந்த காட்டத்தி பழங்களை பொறுக்கிட்டு இருந்தேன் அப்படி சொல்லி ப்ராஃபட் வந்து தன்னுடைய எலியா கேரி ஆற்றங்கரையை ஓரம் ஒளிஞ்சிட்டு இருக்கிறார். நோ பிளேஸ் டு கோ. எலிசா, நீங்க ப்ராஃபட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ப்ராஃபட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்டினரி பர்சனாக தான் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட அதிகாரம் இல்லை, ஆள்பலம் இல்லை. அவங்க வந்து எப்பவுமே வந்து அரண்மனையில் இல்லை. அவங்க எப்பவுமே அரண்மனைக்கு விரோதமாக தான் பேசுறாங்க. ஆனால் பிரீஸ்ட் எப்பவுமே எங்க இருக்காரு? அரண்மனையில் ராஜா கிட்டே தான் இருக்கார். ரைட்? ஸோ பிரீஸ்ட் இந்த பிரீஸ்ட்ஹுட் எதுக்காக ஆசாரியத்துவம் எதுக்காக ஏற்படுத்தப்பட்டதோ அதுக்கான பாயிண்ட்ஸை வந்து வரலாற்றில் அது என்ன பண்ணிடுச்சு? லூஸ் பண்ணிடுச்சு. ஏற்படுத்தப்பட்டதுக்கான நோக்கங்களை நிறைய நேரத்தில் இழந்துருச்சு. இங்கே இந்த ஆர்டினேஷன் சர்வீஸ் நம்ம என்ன பார்க்குறோன்னா, அந்த டிவைன் மீடியேட்டர்ஷிப், ஆண்டவருக்கும் மக்களுக்கும் நடுவில் நீங்கள் இருக்கணுன்றதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. பட் அதை அவங்க செஞ்சாங்களான்றது கொஸ்டின். ரைட்? இப்போ அகைன் அப்போது இந்த பிரீஸ்ட் வந்து என்ன பண்ண சொல்கிறாருன்னா, பாவ நிவாரண பலியாகிய வேர்ஸ் நம்பர் 8க்கு வந்துருங்க. அப்பொழுது ஆரோன் பலிபீட தண்டையிலே சேர்ந்து தன் பாவ நிவாரண பலியாகிய கன்றுக்குட்டியை எப்படி, அதனால தான் நான் சொன்னேன், ஒருவேளை ஆரோனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு கன்றுக்குட்டியை கொடுத்துருக்குறாங்களே, ஒருவேளை இந்த கன்றுக்குட்டி தான் அந்த கன்றுக்குட்டியில் லிங்க் பண்ணிக்கலாமா? ரைட்? ஸோ அப்படி ஒன்று மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கிறார், அதை எழுதினவங்க. சரி, அடுத்தது அவங்க குமாரரும் அதை மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ
இங்கே தான் ப்ரீஸ்டுக்கான ஃபர்ஸ்ட் கான்சக்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ சார்ஜ் எடுக்கிறார் பாருங்க. 21 மார்கண்டங்களையும் வலது முன்னந்தொடையையும் மோசே கட்டளையிட்டபடியே ஆரோன் கர்த்தருடைய சந்ததியிலே அசைவாட்டும் பலியாக என்ன பண்ணாரு? அசைவாட்டுறார். ஸோ அந்த சாக்ரிஃபைஸை எல்லாருக்கும் முன்னாடி வந்து ஆரோன் சார்ஜ் எடுத்து ஸோ அவர் ஃபஸ்ட்டு அந்த அசைவாட்டுற பலியை அவங்க செய்கிறாரு. அடுத்தது ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறார். ரைட். ஸோ இங்கே தான் ஆரோனுடைய டேக்கிங் ஓவர், சார்ஜ் எடுக்கிறார். இதுக்கு மேலே இந்த ப்ரீஸ்ட்ஹுட் வந்து தொடரும். எப்படி தொடரும்? திருப்பி திருப்பி ஆரோன் மட்டும் சொல்லலை, ஆரோனும் அவன் குமாரரும், ஆரோனும் அவன் குமாரரும். ஸோ இதோட அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு நடந்த ஆர்டினேஷன் வந்து நாட் ஒன்லி ஃபார் ஆரோன், கண்டிப்பா அவன் எப்பவுமே அது நம்ம பேசிடுவோம். இன்னைக்கு நடந்த அந்த ஆர்டினேஷன் கான்சக்ரேஷன் வந்து ஆரோனுக்கு மட்டும் இல்லை, இப்போ கண்ணால பார்க்குற அந்த 4 பேருக்கு மட்டும் இல்லை, இனி பிறக்க போற எல்லாருக்கும் அந்த ஆர்டினேஷன் பொருத்தமா அமையுது. அதுதான் நீங்க அதை பார்க்க வேண்டிய பவர்ஃபுல் சிச்சுவேஷன். கரெக்ட்? சரி, அப்புறம் பாருங்க 22 வந்துருங்க. ஸோ அங்க ஆரோன் என்ன பண்றாரு பாருங்க, கைகளை உயர்த்தி மக்களை பிளஸ் பண்ணி சர்வாங்க பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி. இப்போ நமக்கு பலிகள்லாம் நல்ல ஒரு மனசில் பதிஞ்சிருச்சு. ஸோ எல்லாம் 3 பலியும் கொடுத்துட்டு செலுத்தின இடத்திலிருந்து இறங்குறார். ஒரு மேடை மாதிரி போட்டு நடக்குது. அடுத்தது மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதி. இப்போ 2 பேரும் சேர்ந்து பண்றாங்க பாருங்க, பியூட்டிஃபுல். ஒரு பக்கம் ப்ராஃபட்டு, ஒரு பக்கம் ப்ரீஸ்ட், 2 பேரும் பிளஸ் பண்றாங்க. இந்த 2 ஆஃபீஸும் ஒண்ணுக்கு ஒன்று ஒத்து போகாது, ஆனா இங்க 2 பேரும் ஒற்றுமையா இருக்காங்க, ஆரோனும் மோசேயும். சரி, அடுத்து பாருங்க, கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. ரைட். அப்ப பாருங்க 24, அந்த உள்ள இருந்து நெருப்பு புறப்பட்டு வந்து வெளியில அவங்க வச்சிருந்த சர்வாங்க தகன பலியும் கொழுப்பையும் அவங்க பர்ன் பண்ணல, இன்னும் அவங்க ஃபயர் போடல. அதுக்கு முன்னாடியே உள்ள இருந்தே ஃபயர் வெளில என்ன பண்ணுச்சு வந்து மொத்தத்தையும் கன்சூமிங் ஃபயர். ரைட். இது என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை கடவுள் என்ன பண்ணிட்டாரு? அக்செப்ட் பண்ணியிருக்கிறாரு. இது ஆண்டோட சித்தத்தில் தான் நடக்குது அப்படின்ற விஷயத்தை ஜனங்களுக்கு ஒரு சாட்சியா அங்கே காட்டிட்டாங்க. மக்கள்லாம் அங்கே என்ன பண்ணுறாங்க பாருங்க, ஆரவாரம் செய்து முகம் குப்புற விழுந்தார்கள் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறாங்க பார்க்குறோம். சரி, அடுத்தது சாப்டர் 10. இன்னும் முடியல அவங்க விஷயம். எல்லா பலியும் எல்லா நேரத்துக்கும் கொடுக்க முடியாதுமா. ஒவ்வொரு பலிக்கும் ஒவ்வொரு ரீசன், ஒவ்வொரு டைம் இருக்குது. ரைட். அடுத்தது 10. பதினேழுல இருக்கு, அது என்ன சொல்றீங்க? ரைட். 10வது அதிகாரத்துக்கு நம்ம போயிடுவோம். அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மிஸ்டேக் நடந்து போச்சு. ஒரு மகிழ்ச்சியான நாள், ஒரு சந்தோஷமா கொண்டாட வேண்டிய நாளில் ஆரோனுடைய 2 பசங்க நாதாபு அபியு, இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் இருக்கிற ஆல்டருக்கு ஃபயர் பண்ணுறதுக்காக அவங்க ஆல்ரெடி உள்ளே இருக்கிற ஃபயரை கொண்டு வந்து அதை ஃபயர் பண்ணணும். ரைட். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மேபி வெளியிலிருந்து கோல் அந்த அந்த இது நெருப்பு பற்ற வைக்கிற எரியிற அந்த இதை வெளியில் இருக்கிறத என்ன பண்ணிட்டாங்க, அதாவது அந்த டெம்பிள் அந்த இந்த கூடாரத்துடைய டெரிட்டரியிலேருந்து வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ரைட். உடனே அந்த ஃபயர், இதுக்கு முன்னாடி வந்த ஃபயர் திரும்பவும் வந்து அதே தான். அந்த 24ல் எந்த ஃபயரை பார்க்குறோமோ, கர்த்தருடைய சந்ததியிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவங்கள 2 பேரையும் அங்கேயே வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட், ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி ஆகி அவங்க அங்கேயே ஸ்பாட்லேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. ரைட். ஸோ இந்த சம்பவம் நடந்த உடனே ஆரோன் ரொம்ப வேதனைப்படுறாரு ஆஸ் அ ஃபாதர். ஆனால் அங்கே இன்னும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, அவர் வந்து அந்த ட்ரெஸ்ஸை என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அந்த ட்ரெஸ்ஸை கழட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ட்ரெஸ்ஸோடு தான் நீ இருக்கணும், உனக்கு பதில் மக்கள் அழுவாங்க, நீங்கள் என்ன பண்ணணும்,
நீ அழக்கூடாது அப்படி சொல்கிறாங்க பாருங்க. அதை தான் நான் சொன்னேனே, வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சொல்ல, வேற ஒன்றும் இல்லை. இப்போது ஃபயர் எரியறதுக்கு அவங்க அதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஃபயர் சோர்ஸை தான் எடுக்கணும். உள்ளே உங்களுக்கு ஃபயர் சோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து தான் அவங்க பற்ற வைக்கணும். ரைட். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியில் இருக்கிற ஃபயர் சோர்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, அவ்வளோதான். இது எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நெக்லிஜென்ஸ் அப்படின்னா டியூட்டியை வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்க என்ன பண்ணலை, ஃபாலோ பண்ணலை. அடுப்பு பற்ற வைக்கணும், அவ்வளோதானே, பற்ற வச்சா போகுது. அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு தீப்பெட்டி எங்கேருந்து எடுத்தா என்னன்றது அவங்களுடைய நோக்கம். ஆனால் அப்படி கிடையாது, அவங்களுக்கு அப்படி சொல்லப்படலை. உங்களுக்கான ஃபயர் சோர்ஸ் வந்து, ஏன்னா உள்ள ஆல்ரெடி நெருப்பு அணையாமல் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு உள்ள. ஸோ நீங்கள் அந்த நெருப்புகள் ஏதாவது ஒன்று என்ன பண்ணியிருக்கலாம், நீங்கள் பயன்படுத்தியிருக்கலாம் ஸ்டார்டர் கொடுக்கறதுக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம வேற ஒரு நெருப்பை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு அவங்க ஏன் யோசிச்சாங்க, ஏன் அதை செஞ்சாங்கன்ற ஒரு கிளியர் கட்டான விஷயம் நமக்கு இல்லை. அவங்க ஒருவேளை இது வெளியிலேருந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்கிறத எடுத்து வந்துடலான்னு பார்த்தாங்களா, வேலை பலுவை குறைக்கிறதுக்கு யோசிச்சாங்களா நமக்கு தெரியல. பட் அவங்க வந்து இறந்துட்டாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். அதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பார்த்துருவோம். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் மோச இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டார், சாப்டர் 6 verse 6ல், நீங்கள் வந்து மற்றவங்க எல்லார் மேலேயும் ஆண்டோடைய கோவம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது, நீங்கள் ட்ரெஸ்ஸை கழட்டாதீங்க, நீங்கள் உங்களுடைய ப்ரீஸ்ட் கார்மெண்ட்டில் அப்படியே இருங்க, உங்களுக்காக நாங்கள் புலம்பிக்கிறோன்ற. இது கேட்கும்போது எப்படி இருக்குது இல்லை? ஒரு ஃபாதர் 2 பசங்களை இழந்திருக்கிறாரு, அவருக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, நீ டியூட்டி ட்ரெஸ்ஸை கழட்டக்கூடாது, உன் டியூட்டி ட்ரெஸ்ஸில் நீ இருக்கணும். இதான் ஆண்டவர் உனக்கு சொல்கிறது. உனக்காக யார் புலம்புவா, அங்கே போட்டிருக்கு லாஸ்ட் லைன், உங்கள் சகோதரராகிய இஸ்ரவேல் குடும்பத்தரை யாவரும் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஹோல் இஸ்ரேலைட்ஸே உங்களுக்காக முழு, என்னத்தான் முழுசா புலம்புனாலும் எப்படி இதை ஏற்றுக்க முடியும்? பட் வேற வழி இல்லை. இதுதான் சாக்ரிஃபைஸ், இதுதான் சாக்ரிஃபைஸ். இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கல்ல, இந்த மினிஸ்ட்ரின்றது வந்து இட் இஸ் நாட் தட் ஈஸி. இப்போ உங்களுக்கான தேவையை நிறைய நேரத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியாது, யோசிக்க முடியாது இல்லை? இன்னை வரைக்கும் ஊழியத்துக்கு வரத்துக்கு நிறைய பேருக்கு தடையா இருக்குது எது? நம்ம இப்போ ஆரோடெல்லாம் விட்டுருவோம், நமக்கு இந்த கேள்வியை கேட்போம். ஊழியத்துக்கு வர்றதுக்கு நமக்கு பயப்பட வேண்டிய அது ஒரு பெரிய சாக்கு. அதாவது இருக்கிற சாக்குலேயே பயங்கரமான சாக்கு. இப்போ அம்மா சொன்ன ஆன்சர், ஆண்டவர் அழைச்சாதான் வருவோன்னு சொல்கிறாங்க பாருங்க, அது வந்து இந்த உலகத்திலே ஒரு சூப்பரான சாக்கு நான் நினைக்கிறேன். நம்ம அது பிப்ளிக்கலி ராங் ஆன்சர் வாட் யூ செட். நிறைய பேர் அந்த ஆன்சரை வச்சுக்கிட்டு தான் அப்படி அப்படி அழகாக நிம்மதியாக இருந்துகிட்டு இருக்கிறோம். நமக்கு என்ன சொல்கிறோம்னா, ஆண்டவர் இன்னும் என்ன பண்ணலை, எப்போ அழைப்பார், அழைச்சா ஒரே அடியா அழைச்சிடுறாரு. அப்படி இல்லை, we are all called out. சர்ச்சுனால என்ன அர்த்தம் தெரியுமா? சபை, திருச்சபை, சர்ச். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சர்ச்? கால்ட் அவுட் கம்யூனிட்டி, கால்ட் அவுட் கம்யூனிட்டி, அழைக்கப்பட்ட சமுதாயம். அப்போ நாம எல்லாரும் ஆல்ரெடி கால்ட் அவுட். யாரெல்லாம் பேப்டிசம் எடுத்திருக்கிறோமோ, பேப்டிசம் எடுத்த நாள் தான் எனக்கு ஊழியத்தின் முதல் நாள். இன்னும் கேட்டால் சிறு குழந்தையாவே பேப்டிசம் எடுத்துட்டோம் நிறைய பேர். அப்போது நம்ம அப்போ இருந்தே நம்ம ஊழியம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் பேபியாக நான் ஞானஸ்தானம் எடுத்த அந்த நாளே என் ஊழியத்தின் தொடக்க நாள். ரைட். ஸோ ஏசு கிறிஸ்து பேப்டிசம் எடுத்ததுலேருந்து ஊழியம் ஸ்டார்ட் பண்ணுறாரு, அதான் ஊழியத்தோடைய ஸ்டார்டிங். ரைட். அப்போது நாம் வந்து we are all called out. நாம் அனைவரும் ஆண்டோடைய ஊழியத்தை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரைட். அப்போது வந்து அங்கே அதில் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய தடை எது? சாக்ரிஃபைஸ். நிறைய விஷயத்தை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்படும், வேறு வழி கிடையாது. அது வந்து அந்தந்த ஊழியக்காரங்கிட்ட நீங்கள் பேசினா தான். ரைட். ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஏதோ ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க மற்றவங்க எல்லாரும் மாதிரியும் அவங்களால நார்மலாக இருக்க முடியாது. நான் ஊழியக்காரன் சொல்கிறது எல்லாரையும் சொல்கிறேன். அதாவது வெறும் ப்ரீஸ்டாக இருக்கிறவங்க மட்டும் இல்லை, அவங்க வந்து ஒரு சாதாரண ஊழியம் செய்யலாம், ஒரு சின்ன ஊழியம் செய்யலாம், அவங்களால முடிஞ்ச ஊழியம் கூட செய்யலாம். ஐயா என்னால் ஒரு நாளைக்கு நான் ஒரு வாரத்துக்கே 1 hour தான் ஊழியம் போவேன், அது கூட அவங்க ஒரு சாக்ரிஃபைஸாக பண்ணிட்டு தான் போக முடியும். ஸோ ஊழியம் அது என்ன ஊழியத்தில் வேறுபாடு, பெருசு சிறுசு, பெரிய சர்ச்சு சின்ன சர்ச்சு, பெரிய இடம் சின்ன இடம்லாம் இல்லை, ஊழியம் தான். அப்போது இந்த ஊழியத்துக்கான மிக முக்கியமான காலே சாக்ரிஃபைஸ். அப்போ இங்கே ஆரோனுக்கு ஆரோன் இடத்துல நீங்கள் இருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க 2 பேர் இறந்துருக்குறாங்க.
அவங்க செஞ்சது தப்பு, அறியாமை, இல்லை வேணும்னு செஞ்சாங்க, என்ன வேணால் அதுக்கு சொல்லிக்கலாம். ஆனாலும் இழப்பு இழப்பு தான். எந்த அப்பாவும் வந்து அவன் தப்பு செஞ்சிட்டான் அதனால் அவன் இறந்துட்டாங்க, அவன் செஞ்சது தப்பு தான், ஐயோ சாரி தொடச்சிங்கம்மா அப்படி சொல்லலாம். ஆனால் வந்து இல்லை, ஆரோனுக்கும் அந்த வேதனை இருக்குது. அது எப்படி வெளில வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வசனத்திலேயே, இந்த சாப்டர்லேயே ஆரோன் அந்த கோவத்தை மெல்லமாக காட்டிட்டார். அது எப்படின்னு பார்ப்போம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மோசையை சொல்கிறார். மோசே ரொம்ப கோவப்படுறாரு. ரைட், அவர் கோவப்படுவார். ஏன்னா அவருக்கு, ஆனால் இங்கே இதில் பார்த்தீங்கன்னா மோசேக்கு அந்த ஒரு ஃபீல் பெருசாக இல்லை. அவர் சித்தப்பா தான் வரும், ஆனால் அவர் அந்த பெருசாக அதை ஃபீல் பண்ணலை அந்த அந்த இடத்துல. ரைட், அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார், நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, நீங்கள் வெளியிலே வராதிங்க, இந்த அபிஷேக தைலம் உங்கள் மேலே இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறாதீங்க. ஆக்சுவலி ஆர்டினேஷன் ஆகி 2வது நாள்லே இது ஆகிப்போச்சு. அந்த அந்த டே முடியறதுக்குள்ளே அவங்களுக்கு ஆகிப்போச்சு. ரைட், அடுத்து சொல்கிறார், நீங்கள் என்ன பண்ணுங்க, இதுக்கு மேலே உள்ளே போகும்போது ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கிற போது திராட்சை ரசத்தையும் மதுவையும் நீங்கள் என்ன பண்ண வேணாம். அப்போ இதுலேருந்து நமக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைக்குது. மேபி அவங்க ஏதாவது திராட்சை ரசமோ மதுவோ என்ன பண்ணியிருந்துருக்கலாம், குடிச்சிருந்தனால எந்த நெருப்புன்னு அவங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுல ஒரு குழப்பம் கூட வந்து மேபி பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலான்றது கூட அங்கே இருக்குது. ரைட், அப்போது அங்கே வந்து திராட்சை ரசத்தையும் மதுவையும் நீங்கள் குடிக்கக்கூடாது, பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும், தீட்டு உள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும். அப்போது அவர் அங்கே ஒரு டெஃபினட் பவுண்டரி கொடுக்குறார். இதுக்குள்ளே பரிசுத்தமாக இருக்குது, இதுக்கு வெளியில் இல்லை. அப்போது நீங்கள் இதுக்கு வெளியில் இருக்கிறத எடுத்துகிட்டு வரும்போது அதுக்குன்னு ப்ரொசீஜர் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் போட்டு கலந்து அடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் இதுக்குன்னு இருக்கிற அந்த ஒரு விஷயம் என்ன ஆகிடும், மறந்துடும். அப்போது அதனால தான் நெருப்பு, அப்போது நெருப்பு தானே, எல்லா நெருப்பும் ஒரே நெருப்பு தானே, ஃபயர் தானே, அப்படி அவங்க யோசிச்சிருக்கலாம். ஆனால் இல்லை, இதுக்குள்ளே இருக்கிறது வேற, அதுக்குள்ளே இருக்கிறது வேற. இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த பிரெட்டு வேற, இந்த பிரெட்டு வெளியில் இருக்கும்போது அது வேற. அதனால தான் வந்து டேவிட் வந்து அந்த பிரெட்டை கேட்கும்போது அந்த ஆசிரியர் தயங்குறார், நான் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியலையே அப்படி சொல்லி. ஏன்னா அந்த கோபம், தேவ கோபம் யார் மேலே வரும்னு அவங்க, ஏன்னா கான்சக்ரேட்டட் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே அவங்க இருக்காங்க. ரைட், அடுத்தது இப்போ நீங்கள் பலியை செலுத்துங்கன்னு சொல்லி பலி செலுத்த சொல்கிறார் மோசஸ். அப்போது அவங்க 2 பேர் இருக்காங்களே, எலியேசர் அண்ட் இத்தாமார், இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா மீதியான போஜன பலியை எடுத்து அவங்க வந்து அது எல்லாத்தையும் அவங்க செய்கிறாங்க, அசைவாட்டும் பலி அவங்க செய்கிறாங்க. இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு மோசஸ் கொஞ்சம் வெளியில் போயிட்டு மோசஸ் ரிட்டர்ன் வரார். ரிட்டர்ன் வந்தால் இப்போ அந்த பாவ நிவாரண பலி செலுத்துறதுக்கு வச்சுருந்த அந்த அந்த ஆடு எங்கே, அந்த ஆட்டு அந்த இது பண்ணமே அது எங்கன்னு கேட்குறாரு. காணும். ஏன்னா இவங்களுக்கு அது ஆக்சுவலாக இவங்க சாப்பிடணும். ரைட், அப்போது எங்கன்னு கேட்குறாரு. அதை நாங்கள் எரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. உடனே அவர் கேட்குறாரு, ஏன் அதை எரிச்சிங்க, அதை சாப்பிட்ருக்கல, உங்களுக்கு தானே அது, நீங்கள் சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் அவன் ஆரோனுக்கு அந்த கோவம் வருது. பார்த்தீங்களா, நான் சாப்பிட மாட்டேன் இன்னைக்கு, நான் எப்படி சாப்பிட முடியும், எப்படி நான் சாப்பிடுவேன்னு நீ நினைக்கிறேன். ஆஸ் அ ஃபாதர் அந்த இடத்துல காட்டுறாரு. இப்போ கொஸ்டின் உங்களுக்கு வருதா, ஏன் இப்போ ஆரோனை ஆண்டவர் பனிஷ் பண்ணல? ப்ரொசீஜர் மிஸ் ஆயிடுச்சுல எங்கேயும். சாப்டர் 10 verse 1 சாப்டர் 10 verse 19 2 தடவை ப்ரொசீஜர் மிஸ் ஆகுது. அங்க ப்ரொசீஜர் மிஸ் பண்ணதுக்கு தான் ஃபயர் வந்து அவங்களை கன்சியூம் பண்ணிடுச்சு. இன்னைக்கு ப்ரொசீஜர் இங்க அதே நாள் ஈவினிங் ப்ரொசீஜர் இங்க ஆரோனும் மிஸ் பண்றார், நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றார். ஆனா ஆரோனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கல. ஏன்? இல்ல அது ஏன் நான் கேட்கிற கொஸ்டின் யோசிங்க. இல்ல இங்கேயும் ப்ரொசீஜர் ஆக்சுவலா மிஸ் ஆகுது. இல்ல ப்ரொசீஜர் படி பண்ணல. மோசஸே சொல்றாரு, நீ இதை சாப்பிட்டுருக்கலாம், நீ சாப்பிட்றது தானே இருக்குது, நீ ஏன் சாப்பிடலன்னு கேட்கிறாரு. ப்ரொசீஜர் படி இட் இஸ் அலவுட், ஏன் நீ சாப்பிடலன்னு கேட்கிறார். அவர் என்ன பதில் சொல்றாரு, எனக்கு இன்னைக்கு தானே நான் வந்தேன், இன்னைக்கு இப்படி இவ்வளோ பெரிய காரியம் நடந்திருக்குதே, நான் எப்படி சாப்பிட முடியும்னு கேட்குறாரு. நான் எரிச்சிட்டேன், மொத்தமாக எரிச்சிட்டேன், எனக்கு வேணாம்.
கரெக்ட்? எவ்வளோ ஒரு ஒரு ஆத்திரம் தானே, ரைட்? இப்போ இது எப்படி பார்க்குறீங்க? ஏன் இப்போ ஆரோன் சாகலை? அப்போ நாதாபு அபியும் தான் ஆசாரியர்களே. மன வருத்தத்தை பார்த்துட்டு பாவம் விட்டுட்டாரா? நெக்லிஜென்ட்டா இல்லை. சரி, இன்னும் எதிர்பார்க்குறேன். அதாவது ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் இந்த ரிச்சுவல் ஒரு பெரிய விஷயம் இல்லை, ப்ரொசீஜர் அவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ப்ரொசீஜர் அவர் தான் கொடுக்குறாரு. ஸோ ப்ரொசீஜரில் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. ஜோம் பண்ணும்போது ஒரு விஷயம் மிஸ் பண்ணிட்டோன்றதுக்காக பனிஷ்மெண்ட்டு அப்படி இல்லை. கரெக்ட்? அது இல்லை. அவருக்கு அது முக்கியம் இல்லை. அவருக்கு வந்து அந்த மனப்பூர்வமான அவர்களுடைய செயலை தான் அவர் எதிர்பார்க்குறார். ஸோ மனப்பூர்வமாக ஒரு விஷயத்தை வந்து நாதாப் அண்ட் அபியூப் வந்து அந்த விஷயத்தை வந்து மனப்பூர்வமாக அவங்க வந்து செய்யலை. அதை வந்து அவங்க ஒரு விளையாட்டா இல்லை ஒரு ஒரு கேர்லெஸ்னஸில் அவங்க வந்து பண்ணுறாங்க. பட் இங்கே வந்து ஆரோன் ஆஸ் அ ஃபாதர் தன்னுடைய வருத்தத்தை அவங்க என்ன பண்ணுறாரு? வெளிக்காட்டுறாரு. இந்த இடத்துல அந்த வருத்தத்தை வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அதை கௌரவப்படுத்துறாரு. ஓகே, ரைட், இட்ஸ் நேச்சுரல். ஓகே, ஏன்னா ஆக்சுவலாக அவங்க சாப்பிட்டுக்கணும், சாப்பிடலை. அதை தான் தேடி பார்க்குறாரு மோசஸ். காணோம். அவங்க போட்டு என்ன பண்ணிட்டாங்க? ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிட்ட மாதிரி பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு கோவத்தை அவங்க காட்டிட்டாங்க. பட் இருந்தாலும் அங்கே அவங்களுக்கு எதுவும் பெருசாக கான்சிக்வன்ஸ் ஆகல. பதிலும் ரஃபாக பேசுகிறார். பதிலும் ஒரு ரிட்டர்ன் ரஃபாக தான் பேசுகிறார். ஏன்னா அது வந்து ஒரு வருத்தம் தானே. அந்த ஃபீலிங்குக்குள்ளே நம்ம இருந்தால் தான் அந்த அந்த வருத்தம் தெரியும். ஏன்னா சில நேரங்களில் பிரதான ஆசாரியர் ஏபோத்தே என்ன பண்ணிட்டாங்க? பிச்சு போட்டுற டைம்லாம் இருக்குது. அந்த வருத்தங்கள் வரும்போது அவங்க அதை செய்கிறாங்க. அது ஹியூமன் நேச்சர். அது நம்ம ஒன்றும் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. ரைட். ஸோ ஒரு இந்த 3 சாப்டரில் ப்ரீஸ்ட்ஹுட் பற்றி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். ரைட். எதாவது எனி கொஸ்டின்ஸ், டிஸ்கஷன்ஸ்? இல்லை அடுத்து நம்ம போயிடலாம். தியாக மனப்பான்மைன்னு சொல்கிறத விட நெக்லிஜென்ஸாக இருக்கக்கூடாது, அது ஒன்று வந்து சொல்கிறாங்க. ரைட். ஓகே, இப்போ நம்ம இந்த லாஸ்க்குள்ளே போயிடலாம். அடுத்தது வந்து ஆண்டவர் வந்து அவங்களுக்கு என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சட்டத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாரு. அதை நம்ம பார்க்கலாம். சாப்டர் 11 20 பார்த்தீங்களா வசனம்? 10:20. ஃபர்ஸ்ட் டைமாக மோசஸால் எதுவும் பேச முடியாமல் போயிடுச்சு, அமைதியாட்டார். இது ஒரு எமோஷன் இல்லை, ஒரு எமோஷன். ரைட், ஓகேப்பா, ரைட், அமைதியாட்டார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப கோவப்பட்டுக்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தார். ஸ்ட்ரிக்டாக அப்படியே ரூல்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தார். ஆரோன் டக்கு கோவப்பட்டு அதுக்கப்புறம் அமைதிட்டார். ஏன்னா அவருடைய சிச்சுவேஷன். ஏன்னா ஆரோனுக்கு வந்து நான் வந்தது ஒரு விஷயம், நடந்தது ஒரு விஷயம்னு ஆரோன் வாஸ் அப்செட். சரி, அடுத்தது இப்போ பாருங்க, கர்த்தர் மோசேயும் verse 11 மோசேயும் ஆரோனையும் நோக்கி, எப்படி இப்போ 2 பேரையும் நோக்கி சில விஷயம். ஏன்னா இதுக்கு மேலே மோசஸ் கையிலேருந்து எல்லாமே ஸ்லோவாக ஆரோன் கையில் போகும். ஆரோன்னா அது ட்ரெடிஷன், அவங்க அந்த பக்கம் பாரம்பரியம். இந்த ஃபுட் ரெகுலேஷனை கடவுள் கொடுக்குறாரு. அதுவும் ஸ்ட்ரிக்டாக பார்க்க வேண்டிய இடத்துல யார் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஆசாரியன் தான் இருக்கிறாரு. அவர் பெரிய ஃபுட் ரெகுலேஷன்ஸ் அங்கே கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 47 வசனம். இதைத்தான் மார்க் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரே போடா போட்டு இந்த ஃபுட் லாவை வந்து ஒரு போடா போட்டுட்டாரு. என்ன சொல்றாரு? மனுஷனுக்கு வாய் வழியா போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்தாது, மாறாக இதயத்துக்குள்ளேருந்து வெளியில் வர்றது தான் அவனை தீட்டுப்படுத்தும் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. அது ஒன்று. 2வது அக்கேஷன் வந்து கொர்நேலியு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பேதுருக்கு வந்து அந்த கூட்டுக்குள்ளே இந்த எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அவ்வளவு இருக்குது. அதை வந்து அடித்து புசி அப்படின்னு சொல்லும்போது அப்பயும் வந்து அவருடைய வியூஸ் வந்து அங்கே வருது. ரைட். ஆனால் இங்கே நாம் இன்னைக்கு அதை அப்புறம் பார்க்கலாம். முதல்ல நாம் எதெல்லாம் சாப்பிடணும்னு சொன்னார்,
எதெல்லாம் சாப்பிடக்கூடாது சொன்னார்ன்றதை பார்க்கலாம். எதெல்லாம் சாப்பிடலாம் சொல்கிறாரு பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து அனிமல்ஸில் எதெல்லாம் சாப்பிடலாம்? ஆமாம், குழம்புகள் உள்ளது. அப்புறம் வந்து ஆமாம், ஒரு லிஸ்ட்டு உங்களுக்கு சூப்பராக வந்துருச்சு பாருங்க. ரைட். ஸோ அசை போடுக பிராணிகள். ரைட். இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். அப்புறம் பறவைகள் எதெல்லாம் சாப்பிடலாம்? எந்த பறவைகள் சாப்பிடலாம், எந்த பறவை சாப்பிடக்கூடாது? அதுவும் பெரிய லிஸ்ட் இருக்கு. சரி, இப்படி கேட்குறேன், பறவையில் எதை சாப்பிடலாம்? அதாவது பறக்க இயலாமல் நடக்கின்ற பறவைகளை சாப்பிடலாம். அதுக்கு நான் எங்கே பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் எங்கே இருக்குது? 20. தரையிலே நடப்பதற்கு கால்களுக்கு மேலே தொடை உண்டாய இருக்கிற பறவைகள். அப்போ தான் உங்களுக்கு சிக்கன் லெக் பீஸ் நல்ல பெருசாக கிடைக்கும். இட்ஸ் நார்மல். ரைட். ஸோ இந்த மாதிரியான பறவைகள் லிஸ்ட் வந்து கோழி என்னது அப்புறம் இல்லை அடுத்து வரேன். அப்புறம் பூச்சியில் என்ன பூச்சிலாம் சாப்பிடலாம்? அந்த லிஸ்ட் காட்டுங்கம்மா. பூச்சிகளில் ஒரு சில பூச்சி சாப்பிடலாம். எந்த பூச்சி சாப்பிடலாம்? 22. வெட்டுக்கிளி, சோலையாம்னா அதுதான், அந்த பச்சை கலரில் இலைக்கு மேலே இருக்கு பாருங்க, அங்கே இதுதான் சோலையாம். கட்டிலிட்டு, கிரிக்கெட்டு, கிராஸ் ஹாப்பரு, சிக்கடா, இது சாப்பிடலாம். 4 சாப்பிடலாம். இல்லை, பாலஸ்தீன சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளிகளை மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, உணவாக சாப்பிட்ருக்குறாங்க. அதை ட்ரை பண்ணி அதை ட்ரை பண்ணால் அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதை ஒரு டப்பாவில் ஏதாவது ஒரு மூட்டையில் அதை என்ன பண்ணிக்கலாம், கருவாடு மாதிரி அதை பயன்படுத்தலாம். வெட்டுக்கிளியை காய வச்சுட்டா. இன்றைக்கும் அந்த மக்களுடைய உணவு முறையில் வந்து வெட்டுக்கிளி பதப்படுத்தப்பட்ட ட்ரைடு கிராஸ் ஹாப்பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதுதான் சாப்பிட்டார். யோவான் ஸ்நானகர் அதுதான் சாப்பிட்றாரு. அந்த ட்ரை பண்ணப்பட்ட வெட்டுக்கிளிகள் தான் நல்லா இருக்கும். அதை வந்து கொஞ்சம் என்னது தேங்காயெல்லாம் போட்டு இடித்து சாப்பிடலாம், கோயில் மாதிரி அரைச்சி சாப்பிடலாம். ரைட். ஓகே. அப்புறம் நம்ம அது ஒரு வெரைட்டி தமிழில் கொடுத்துக்கிறாங்க. இங்கிலீஷில் அந்த 4 தான். இதோடைய டிரான்ஸ்லேஷன் தான் நான் காட்டின அந்த 4 விதமான பூச்சிகள். வெட்டுக்கிளிகளில் 4 விதமான வெட்டுக்கிளிகளை அங்கே நம்ம பார்க்குறோம். ரைட். அடுத்தபடி பறக்கிறவையில் 4 காலால் நடமாடுகிற மற்ற யாவும் உங்களுக்கு அருவருப்பாக இருப்பதாக. ஸோ நிறைய விஷயம் அவங்க வரிசையாக வந்துருச்சு. ரைட். இப்போ ஃபுட் ரெகுலேஷனுடைய அர்த்தங்களை நம்ம பார்த்துக்கலாம். ஏன் வந்து இந்த ஃபுட்டெல்லாம் வந்து ஆண்டவர் ரெகுலேட் பண்ணுறார்? அதுக்கு போயிடுவோமா? இந்த ஃபுட் அந்த ஃபுட்டு பிரிக்கிறத விட ஏன் இந்த ரெகுலேஷனை கொடுக்குறார், அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லை? வை இதுல சில டேஸ்டான பொருள் எல்லாம் இங்க இருக்குது பாருங்க. ஆயிஸ்டரு, கிராபு, ஷ்ரிம்ப்பு, ஃப்ரானு, போர்க்கு, இதெல்லாம் இங்க தள்ளி இருக்காங்க. ஷ்ரிம்ப்பு, லாப்ஸ்டரு, இதெல்லாம் இன்னைக்கு பயங்கரமான சீ ஃபுட்டு ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் போனீங்கன்னா இதெல்லாம் இன்னைக்கு நம்பர் 1 அடித்து வெளுத்து கட்டுவாங்க. உலகத்திலே அதிகமாக சாப்பிடப்படுற மீட்டில் போர்க்கு 1, வேர்ல்ட்லே நம்பர் 1 வந்து நிற்கக்கூடிய மீட் வந்து போர்க். இருக்கிற மீட்லேயே ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது கூட அதுதான். நீங்கள் வளர்ந்த ஐரோப்பியன் நாடுகளில் பார்த்தீங்கன்னா அதிகமாக உணவு கன்சியூம் பண்ணப்படுற மீட் வந்து போர்க்கு தான். ரைட். இப்போ நம்ம அது டிஸ்கஷனுக்குள்ளே போக வேண்டாம். ஏன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து ஆண்டவர் கொடுக்குறார்? இதோட ரீசன்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு ஐயா சொன்னது ஆன்சரில் நான் ஒரு 75% மட்டும் எடுத்துக்கிறேன். என்னன்னா, மற்றவங்க சாப்பிட்ற உணவுக்கும் இஸ்ரவேல் மக்கள் சாப்பிட்ற உணவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணுன்றது ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்காக மற்றவங்க சாப்பிட்றது மோசம்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவங்களா இருக்கிறதுனால இந்த உணவை வந்து நீங்கள் எடுத்துங்க. இப்போது கிளீன் அன்கிளீன், ரைட், இன்னைக்கு அதுதான் டாபிக்கே, தூய்மை கோட்பாடு. கிளீன் அனிமல்ஸ், அன்கிளீன் அனிமல்ஸ் ரெண்டுத்தையுமே எங்க ஏத்தினாரு? நோவா பேழையில ஏத்தினாரு. ரைட். அதனால தான்
ஜெனசிஸ் வந்து பின்னாடி எழுதப்பட்டிருக்கலாம்னு சொல்கிறதுக்கான, ஏன்னா தூய்மை கோட்பாடு வந்ததுக்கப்புறம் பார்க்குறாங்க. அப்போ உலகத்தில் எல்லாத்தையும் ஆண்டவர் அழிச்சிருந்தாருன்னா இந்த அன்கிளீன் அனிமல்ஸ்லாம் ஏன் இருந்திருக்கும்? அப்போ நோவா பேழையில் அன்கிளீன் அனிமல்ஸுக்கும் என்ன கிடைச்சது? அப்போனா என்ன அர்த்தம்? கடவுளுடைய கிருபை எல்லாருக்கும் இருக்கு, எல்லா அனிமல்ஸுக்கும் இருக்கு. அதுல கிளீன் அன்கிளீன் கிடையாது. அவங்களுக்கு வேற வேர்டு யூஸ் பண்ண தெரியாம கிளீன் அன்கிளீன் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம அப்படி டிஃபைன் பண்ண முடியாது, இருந்தாலும் அப்படி தான் எடுத்துக்கலாம். எப்படின்னா இந்த கிளீன் அப்படின்றது எதுன்னு சொல்றாங்கன்னா, மீன்னா இப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்? இங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபிஷ்னா எதுலாம் ஃபிஷ்? என்ன இருந்தால் அது ஃபிஷ். கரெக்ட், அதுதான் சொல்ல வரேன். ஸோ கேட்டில், நீங்கள் சாப்பிடக்கூடிய கேட்டில்னா அது எப்படி இருக்கணும்? நீங்கள் அது எப்படி சொல்கிறாங்கன்னா டிஃபைனாக இருக்கணும். அந்த கேட்டகரியில் அது என்னவா இருக்கணும்? அந்த கேட்டகரி ஒரு கேட்டகரியில் அது ஃபுல்ஃபில்டாக இருக்கணும், ஓவர்லேப்பிங்காக இருக்கக்கூடாது. அதாவது ஒன்று இருக்குது இன்னொன்று இல்லை, அசை போடுது குழம்பு இல்லை, குழம்பு இருக்குது ஆனால் அசை போடுறது இல்லை, அப்படி இல்லை. கேட்டகரிஸ் மிஸ் ஆகக்கூடாது. அந்த அந்த நீங்கள் சாப்பிட்ற அனிமல் வந்து இன்டர் கேட்டகரிஸோட இல்லாமல் பியோர் கேட்டகரியில் வரும். ஃபிஷ்ஷுனா அது ஃபிஷ்ஷுக்கான எல்லா குவாலிட்டிஸும் அதுக்கு இருக்கணும். இப்போ நான் உங்களை கேட்குறேன், திமிங்கலம் ஃபிஷ்ஷா? கிடையாது. கரெக்டு தானே? நான் சொல்கிறது கரெக்டு தானே? தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால அது வந்து ஃபிஷ் கிடையாது. ரைட், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அது ஃபிஷ் கிடையாது, அவ்வளோதான். அதே மாதிரி தான். ஸோ தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால அது ஃபிஷ் கிடையாது, அது ஒரு அனிமல், அது ஒரு அனிமல், அவ்வளோதான். அப்போது அந்த கேரக்டர்ஸ், ஒரு ஃபிஷ்ஷுனா அதுக்கு என்னெல்லாம் ஒரு கேரக்டர் இருக்குமோ அந்த கேரக்டர் எல்லாத்தையும் அது என்ன பண்ணணும்? ஃபுல்ஃபில் பண்ணணும். சரி, இப்போது நம்பர் 1 பர்பஸ் வந்து அது எக்ஸ்க்ளூசிவாக சொல்லிட்டோம். ரெண்டாவது நான் இப்போ நான் சொன்னேன், அதை எழுதி வச்சுக்கோங்க. மூணாவது, அவர் சொன்ன கேட்டகரியில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் தான் அதிகமாக பெருகும். அவர் சொல்கிற கேட்டகரிஸ் இருக்கிற அனிமல்ஸ் மட்டும்தான் ப்ரீட் பண்ணும்போது அதிகமாக ப்ரீட் ஆகும். மற்ற அனிமல்ஸ் அந்த ஸ்பீடில் என்ன ஆகாது. ரைட், இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். பேரட் இருக்கு, பச்சைக்கிளி, ரொம்ப அழகாக இருக்கு. பச்சைக்கிளியை நீங்கள் ஃபார்மில் இந்த மாதிரி வளர்த்து ப்ரீட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இம்பாசிபிள். லெகான் கோழி மாதிரி வளர்க்க முடியுமா? பண்ண முடியாது. ஏன்? சும்மா சொல்லுங்களேன் ஐயா. இல்லை இல்லை, நீங்கள் அதை ப்ரீட் பண்ண அந்த மாதிரி வளர்க்கவே முடியாது. ஏன்? அதோடைய லைஃப் ஸ்டைலே டோட்டலாக டிஃப்ரெண்ட். சில பேர்ட்ஸ்லாம் இருக்கு, அந்த பேர்ட்ஸ் எல்லாம் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் ஹியூமன் பீயிங் கிட்ட அது வந்துச்சுனாலே அது குட்டியை போடாது என்ன பண்ணிடும்? அது ஸ்டாப் பண்ணிடும். அது அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ரேர் ஸ்பீஷிஸ். இப்போ இது வந்து புது விளக்கம் இப்போ கொடுத்ததுல. இப்போ இதுக்கு சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளை அண்டி தான் அதுங்க என்ன பண்ணும், அதுங்க வாழும். அவங்க எல்லாமே வந்து இனாமஸ் குவான்டிட்டியில் என்ன ஆகும்? மீனில் செதில் வைக்கப்பட்ட மீன்களுடைய குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மத்தியை என்ன பண்ணுறாங்க, மத்தி மீனை கூட கூடையாக கொட்டுவாங்க. கரெக்ட். அதே கேட்டகரியில் உங்களுக்கு அந்த மற்ற மீன்களை என்ன பண்ண முடியாது, நீங்கள் வந்து அது பெருக்காது. அதுவும் ஒன்று இருக்குது. அதே தான் அனிமல்ஸ்லையும். நீங்கள் கவு, சிக்கனு, இந்த டர்க்கி, அந்த ஷீப்பு, இது மாதிரி இவங்களை இன்டர்பீட். நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு ரெண்டு கோழி வச்சிங்கன்னா, ரெண்டு கோழி வாங்குங்க. அதே உங்கள் வீட்டில் 2 லவ் பேர்ட்ஸ் வாங்கிக்கோங்க. எது அதிகமாக பெருகும்? கோழி தான் பெருகும், நேச்சுரல். அப்போ எவ்வளோ ஆண்டவர் வந்து இன்னைக்கு ஒரு ஈக்காலஜிஸ்ட், ஒரு சயின்டிஸ்ட் யூஸ் பண்ணுற அந்த டெக்னாலஜி மெத்தடாலஜி எல்லாம் அவங்க கொடுத்துருக்கிறாரு. அப்படி யோசிச்சோம்னா அது இன்னும் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா ஒரு கிளி நான் சொன்ன பாருங்க 30 இயர்ஸ் எடுத்துக்கும் அதோட லைஃப் சைக்கிள். 30 வருஷம் உயிரோடு இருக்கும் ஒரு பச்சை கிளி. அதில் தான் அதை வீடுகளில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி அதை வந்து பேன் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து அதோடைய வாழிடத்தில் தான் அது ப்ரீட் ஆகும். ரொம்ப வெரி லெஸ் அதுக்கு கேர் அதிகமாக கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான என்விரான்மெண்ட்டை உருவாக்கணும். கேர் இல்லை, நம்ம லவ் வந்து அதுக்கு புரியாது, அது வேறு விஷயம். அதுக்கான என்விரான்மெண்ட்டை கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் அது என்ன பண்ணும், இருக்கும். இல்லைன்னா அது வராது. அதனால தான் அதெல்லாம் நம்ம சாப்பிட ஆரம்பித்தோம்னா இந்த உலகத்தில் அதுங்க எல்லாமே என்ன வாய்ப்பு பெறும், எக்ஸ்டிங்க்ட் ஆயிடும். ஆல்ரெடி ஆயிடுச்சு, ஆல்ரெடி.
ஆல்ரெடி நம்ம எத்தனையோ பறவைகளையும் விலங்குகளையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், இழந்துட்டோம். அப்படி யோசிச்சு ஈக்காலஜிக்கல் பர்பஸ். இவைகளை நம்ம டொமஸ்டிகேட்டட் கேட்டில்ஸ், இதுங்க எங்கனாலும் இப்போ வீட்டுக்குள்ளேயே வளர்க்குற மாதிரி ஒரு மாடு வந்திருக்கு பார்த்தீங்களா? வீட்டுக்குள்ளேயே நம்ம ஒரு மாடு இருக்குது, குட்டியாக இருக்குது, வீட்டுக்குள்ளேயே அதை கொண்டு பெட்டு மாதிரி வச்சுக்கலாமா, அதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ளேயே நீ மாடு வளர்க்கலாம். ஸோ இந்த கேட்டில்ஸ் வந்து எப்படினாலும் அடாப்ட் பண்ணிக்கும். ஒரு ஆடு மாடி மேலே வளர்த்தவங்களாம் இருக்காங்க, இட்ஸ் பாசிபிள். ஆனால் இந்த மாதிரியான இவைகள் வந்து அப்படி இல்லை. ஸோ அதில் ஒரு ஈக்காலஜிக்கல் கன்சர்னும் இருக்குது அப்படின்ட்டு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ். அதெல்லாம் கண்டிப்பாக மாறும். இது எக்ஸ்க்ளூசிவாக இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அங்கே நம்ம சைனீஸ் பற்றி நமக்கு தெரியாது இல்லையா? இங்கே ஆரோனுக்கு சைனீஸ் எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா? தெரியாது. இந்தியன்ஸ் எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஆரோனுக்கு அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி மட்டும் தான் தெரியும். சைனீஸ்லாம் பின்னாடி வந்து படிப்பாங்க, இந்தியன்ஸ்லாம் பின்னாடி வந்து படிப்பாங்கன்றது. அதனால தான் ஆண்டவர் அந்த பவுண்டரியை உடைக்கிறார். உலகமெல்லாம் நீங்க போகணும்னா இந்த தடையெல்லாம் என்ன பண்ணணும்? ஒரு நிமிஷம் இருக்க. உலகமெல்லாம் போகணும்னா இந்த தடைகள்லாம் என்ன பண்ணப்படணும்? உடையணும். அந்த தடையை உடைக்க முடியாம தான் பேதுரு யோசிக்கிறார். நான் எப்படி போவேன், எப்படி பழகுவேன், எப்படி சாப்பிடுவேன், அங்க உடைக்கிறார். ஸோ அதே ஆண்டவர் தான் தேவைப்படும் போது அதே லாவை அவர் என்ன பண்றாரு? எக்ஸ்டெண்ட் பண்றாரு. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த தூய்மை கோட்பாடு கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னு பார்க்கணும். கிறிஸ்துவுக்கு முன்னாடி கிறிஸ்துவுக்கு பின்னாடின்னு பார்க்கணும். அதே தூய்மை கோட்பாடு கொண்டு வந்து இன்னைக்கு நான் திணிச்சேன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிலர் வந்து இறந்த உடலை கூட என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டா ஸ்டே அவுட் சைட் ஃபார் ஒன் டே, ஜஸ்ட் ஒன் டே, ஈவினிங்குள்ள நீங்க என்ன பண்ணிடலாம், வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி, அடுத்த லா 12 சாப்டர் 12 அடுத்த லா டக்குன்னு முடிச்சிருவோம். பியூரிஃபிகேஷன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பெண் வந்து 7 நாள், அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தா ஒரு டியூரேஷன், பெண் குழந்தை பிறந்தா டியூரேஷன் டபுள் ஆயிரும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்த சமுதாயங்கள்ல குழந்தையை பெற்ற அந்த தாய் அவர்கள் வந்து வல்னரபிள் டு ஈவில் ஃபோர்ஸஸ் அப்படின்னு கருதப்பட்டாங்க. ஆனால் அது மெடிக்கல் இன்னைக்கு அப்படி பார்க்கும்போது அவங்க பலவீனமாக இருக்கிற ஒரு நேரம், அவ்வளோதான். அதை அப்படி தான் நம்ம பார்க்கணும். பட் அவங்களுக்கு அதை அப்படி பார்க்க தெரியல. அவங்க வந்து அதை வந்து ஒரு தீய ஆவிகள், ஒரு தீய சக்திகள் அவங்கள ஆட்கொண்டு விடும். அவங்க வந்து அந்த கன்ஃபைன்டு என்விரான்மெண்ட்டில் அவங்க இருக்கணும், அவங்கள மற்ற யாரும் அவங்கள அப்ரோச் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சட்டங்களை கொடுக்குறாங்க. இந்த டேஸ் பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைக்கு ஒரு டேவாகவும் பெண் குழந்தைக்கு இன்னொரு டேவாகவும் இருக்குது. ரைட், இன்றைக்கு சூழலில் கண்டிப்பாக அது நம்ம அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையாக இருந்தாலும், அன்னைக்கு வந்து அவங்க வந்து மேபி ப்ரொடெக்ஷன் அப்படின்ற பேசிஸில் பார்த்துருந்தா அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய சூழலில் இருக்கிறோம். பட் அதை வேற ரீசன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நம்ம சில விஷயங்களை நம்ம அதில் அக்செப்ட் பண்ண முடியாது. அதை மரியாளும் அதை செய்கிறாங்க. லூக்கால சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறின போது அப்படின்ற வார்த்தை வருது. இதுதான் இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதுவும் அந்த அப்படி அதுவும் அகெயின் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னாடின்னு அதையும் நம்ம பார்க்கணும். ஆமாம், கிறிஸ்துவுக்கு பின்னா இதை பார்க்கணும். ஆமாம், இன்னும் கிறிஸ்து ஆக்டிவாக இல்லைங்க. அவர் எப்போ ஆக்டிவ் ஆகிறாரோ அப்பத்துலேருந்து கணக்கு வரும். அவர் அங்கே ஆக்டிவ் இல்லை, அவரையே தூக்கிட்டு போகிறாங்க. அவர் ஆக்டிவ் ஆகணும். அவர் எப்போ ஊழியத்தை தொடங்குறாரோ அன்னையிலேருந்து தானே எல்லாமே உங்களுக்கு செயல்பட வருது. ஓ அப்படி கேட்குது. ஆக்சுவலாக இங்கே 8th டேவே எடுத்துட்டு வந்துடுவாங்கல்ல சர்க்கம்சிஷனுக்காக. ரெஸ்ட் தான் இங்க நோக்கம், அப்படிதான் நம்ம பார்க்கணும். ரெஸ்ட் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா இது ஓகே. வேற எதுவும் அதுல இருக்கக்கூடாது, வேற ஒரு காரணமும் அதுல கிடையாது. ஆக்சுவலா இங்க லா படி அவங்க 8th டே 7 days முடிஞ்சதுக்கு அப்புறம் வரலாம். 8th டே தானே. இங்க பாருங்க 66 days கொடுத்துருக்குது பெண் குழந்தைக்குன்னா. நம்ம எந்த ரூலும் கிடையாது, நீங்க எப்போ வேணா வரலாம்.
ஸ்ட்ரெயிட்டாகவே ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட வந்தவங்களாம் இருக்காங்க. அப்படியே தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து ஜோம் பண்ணிட்டு போனவங்க இருக்காங்க. ஆண்டவர் எல்லாரையும் அக்செப்ட் பண்ணுறாரு. அதோட ஆண்டவர் அக்செப்ட் பண்ணுறாருன்றது தான் நம்ம கொடுக்க வேண்டிய அஷூரன்ஸ். தவிர வி கான் ஃபிக்ஸ் டேஸ், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். ரைட், அங்கே ஒரு டே வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இது எப்படி பார்க்கணுன்னா, ஒரு வனாந்தரத்தில் கூட்டிகிட்டு வந்து எந்த ரூல்ஸ் ரெகுலேஷனுமே இல்லாமல் வளர்ந்த ஒரு மக்களுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்காக அவங்களுக்கு கொடுக்கறத பற்றி மட்டும் தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டு நம்ம அன்னைக்கு கல்லடிச்சிட்டு இருக்க முடியாது. ரைட், ஸோ ஒரு ஒரு கம்யூனிட்டி ஃபார்மேஷன், அவ்வளோதான். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். ரைட், அடுத்தது அதை தான் நான் மொதல் பாயிண்ட்டை சொன்னல. ரைட், ஐயா அடுத்து முடிச்சிடறேன். 13 and 14 2 சாப்டர் முழுசும் ஃபுல் 2 சாப்டரும் ஒரே ஒரு விஷயத்துக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு தெரியுமா? பியூரிஃபிகேஷன். அகைன் சுத்தம். எது சுத்தம், எது சுத்தம் இல்லை, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. நான் அதை ஷார்ட் ஃபார்மாக சொல்கிறேன். 1 to 28 ஸ்கின்னு, அதில் 4 to 8 ஸ்வெல்லிங்கு, ரேஷு, 8 to 23 பாயில்ஸு, 24 to 28 பர்ன்ஸு, 29 to 37 ஹெட்டு பியர்டு இன்ஃபெக்ஷன்ஸு, 40 to 44 பால்ட்னஸ், வழுக்கே தலை இருந்துச்சுன்னா அதில் வர அதில் எதுலாம் இது இன்ஃபெக்ஷன் பார்க்குறது. அதுக்கு அடுத்தது 47 to 59 கடைசி க்ளோசிங் திங்ஸ். ஸோ எதையுமே விட்டு வைக்கல. எங்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் வந்தாலும், என்ன ப்ராப்ளம் வந்தாலும், டாக்டர்கிட்ட போகிறீங்களோ இல்லையோ, எங்கே போகணும்? ஆரோன் கிட்ட வரணும். அவர் வந்து அதை பார்ப்பார். அதுக்கு வந்து அவர் வந்து நீங்கள் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க, இது இங்கே வெளியில் இருங்க, உங்களுக்கான கம்யூனிட்டியில் நீங்கள் எப்படி இருக்கலாமா இல்லையான்றதை யார் முடிவு பண்ணுவா? ஆசிரியர் முடிவு பண்ணுவார். ஸோ அதுக்கு தான் ரூல்ஸ். இப்போ உதாரணத்துக்கு ஒரு காயம் வருது, இப்போ பாருங்க 10ஆம் வசனம் பாருங்க. தோலிலே வெண்மையான தடிப்பு ஒன்று வருது, அதாவது டார்க் ஸ்கின்ல ஒரு ரஃப் ஒயிட் பேட்ச் வருது. அது வந்து அதில் இருக்க முடியும் ஒயிட்டாகவே இருக்குது. அப்புறம் அதில் ஒரு புண்ணு மாதிரி உருவாகுது அப்படின்னா அவர் தீட்டுப்பட்டவர். ஸோ லெப்ரசி அப்படின்றது வந்து கிளியர் கட்டாக இதுதான் லெப்ரசி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவங்க இல்லை. ஸ்கின்ல வெளிப்புறமாக நம்ம பார்க்கும்போது வருகிற எல்லா ப்ராப்ளமும் எதுல வந்து சேர்ந்துருச்சு? லெப்ரசி. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த தொழுநோயாளர் அவர் வராரு பாருங்க, அவருக்கு நாம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிற அந்த தொழுநோய், அதாவது ஹான்சன் சிண்ட்ரோம், அதாவது கை கால்களில் அந்த சூம்பி மாதிரி போகிறது, மூக்குகள் எடுத்த சூங்கி, இதுதான் அன்னைக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்கின்ல என்ன பிரச்சனை இருந்தாலும், ரேஷஸ் இருந்தாலும், வேற என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாமே வந்து தொழுநோய் தான். ஊருக்கு வெளியில் இருக்கணும், அப்சர்வேஷனுக்கு வரணும், ஆறிடுச்சுன்னா வந்து காட்டணும், ஓகே சொன்னால் உள்ளே போகணும், அதுக்கான இதை பரிகாரங்களை செஞ்சுட்டு உள்ளே போயிடணும். இதுதான் அங்கே இருந்த ரூலு. அதனால் வந்து ஈவன் நீங்கள் அங்கே பாருங்கள் 40, 44 பாருங்கள், 42 சொல்லுங்கம்மா, அது வந்து முழுசும் கலர் சேஞ்ச் ஆகுறது இல்லை, ஒயிட்டு, அல்பினோ அந்த வந்து அந்த வெள்ளையா உடம்பு முழுசும் மாறுறதில்ல. ஸோ உள்ளவே மாறிடுச்சுன்னா அது ஒரு பிரச்சனை இல்லை, பேச்சஸாக இருக்கும்போது தான் பிரச்சனைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதைத்தான் நம்ம வேற வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்களா இன்னைக்கு. அவன் உடம்பெல்லாம் வெண்மையாய் போனபடியால் அவன் சுத்தம் உள்ளவன்றார். ரைட், அதுக்கு அடுத்தது 40 to 44 பாருங்க. ஆமாம் ஆமாம், ஒருவனுடைய தலை மயிர் உதிர்ந்து அவன் மொட்டையானால் அவன் சுத்தமாக இருக்கிறான். அது முடி கொட்டுறதுனால பிரச்சனை இல்லை, ஆனால் முடி கொட்டின இடத்துல ஏதாவது புள்ளிகள், டாட்ஸு, அங்கே ஏதாவது பேச்சஸ்ஸு உருவாகுது அப்படின்னா அகெயின் அங்கே வரணும். ரைட், ஸோ அது எல்லாருக்கும் இருக்குது பாருங்க. 45ஆம் வசனம், தீட்டுன்னு என்ன பண்ணணும்? அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார்னா தீட்டுன்னு கத்தணும், மூஞ்ச மூடிக்கணும், மாஸ்க் போட்டுக்கணும், அப்படிதான் அது. ஸோ மாஸ்க் போட்டு வெளியில் அவரை வந்து என்ன சொல்கிறாங்க, சமூக விளக்கம் செஞ்சுக்கணும். இன்றைக்கி என்னெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அது எல்லாமே இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு கன்சர்ன் தான் ஆசாரியனுக்கு. என்ன கன்சர்ன்? ஆசாரியன் இந்த முடிவு எடுக்கிறார். ஏன் இந்த முடிவு எடுக்கிறார்? என்னுடைய சமூகம் நல்லா இருக்கணும்,
அதாவது இந்த வியாதி அவங்களுடைய இன்னொருத்தருக்கு என்ன பண்ணக்கூடாது. அப்புறம் வீட்டில் கூட குஷ்டம் வரலான்னு சொல்லி வீட்டு குஷ்டம் போய் செக் பண்ணுவார். வீடு போய் செக் வீட்டில் வந்து ஏதாவது ஃபங்கஸ் அட்டாக்காக இருக்குது, ஃபங்கஸ் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டை இடிக்கலாமா, பார்ட் வரைக்கும் இடிக்கலாமான்னு அதுவும் அப்படியே அடுத்து ஃபாலோ இங்கே இதில் வந்து வரிசையாக இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் வந்து அவர் வந்து செக் பண்ணுவார். ட்ரெஸ்ஸும் செக் பண்ணுவார். ட்ரெஸ்ஸு கூட அந்த மாதிரி ட்ரெஸ் இருந்தால் அதையும் கொளுத்திடணும். ஸோ இப்படி அதுக்கு என்ன பரிகாரம்னா 14 இருக்குது. குருவி எடுத்துகிட்டு வந்து 2 குருவி, அந்த குருவியில் வந்து அந்த ஈசோப்பில் அந்த குருவியை கொண்டு அந்த குருவியோட ரத்தத்தையும் ஆசாரிய அங்கே இருக்கிற தண்ணி ஜலம் இருக்குல்ல, வாஷிங் பண்ணுற ஜலம், அதையும் தொட்டு ஈசோப்புன்றது வந்து ஒரு செடி, அந்த பிளான்ட் வச்சு அவர் என்ன பண்ணுவார், தெளித்து உள்ளே அனுப்பிடுவார். அதுதான் வந்து க்ளீன் ஆகிட்டாரு அப்படின்றது அர்த்தம். அடுத்தது 15 வந்து பாடி டிஸ்சார்ஜஸ். பாடியில் டிஸ்சார்ஜ் ஆகிறது வந்து மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் பாடி டிஸ்சார்ஜ்ன்றது எல்லாருக்கும் இருக்குது. அப்போது அந்த பாடி டிஸ்சார்ஜஸ் அது என்ன டிஸ்சார்ஜாக இருந்தாலும் அந்த டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யணும்? அவங்க வந்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் என்ன இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்படி டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சுன்னா அவங்க வந்து அன்றைக்கி ஹோல் டே, இன்றைக்கி வந்து நம்ம அதை யோசிச்சு கூட பார்க்க முடியாது, ஆனால் அன்றைக்கி வந்து அப்படி டிஸ்சார்ஜ் ஆனவங்க என்ன பண்ணுவானோ, தனியாக இருக்கணும், தண்ணீரில் ஸ்நானம் எடுக்கணும், யார்ட்டையும் அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணக்கூடாது, தனியாக இருக்கணும். ஸோ அந்த டிஸ்சார்ஜஸும் உங்களுக்கு வரிசையாக டீட்டெயிலாக இருக்குது. ரைட், இதோட முடிச்சுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, படித்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ரைட், இதோடைய நோக்கங்கள் என்ன, அதை மட்டும் பார்த்து டக்குன்னு முடிச்சிருவோம். ஃபஸ்ட்டு வந்து காட்ஸ் ப்ரெசன்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குது, ஸோ நீங்கள் தூய்மையாக இருக்கணும், அதான் ஹோலினஸ். ரெண்டாவது வந்து கம்யூனிட்டி நல்லா இருக்கணும், வெல்னஸ், வெல்பீயிங் ஆஃப் எவ்ரிபடி, இவ்வளோ தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எது பாவம் எது கரெக்டு, இந்த விஷயங்கள் வந்து அந்த மக்களுக்கு என்ன பண்ணப்பட்டது, சொல்லப்பட்டது. அடுத்தது வந்து எத்திக்கல் லைஃப், அது முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழணுன்றது முக்கியத்துவம் தரப்படுது. அப்புறம் ஒரு கம்யூனிட்டியாக எனக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி, எல்லாரும் எப்படி நான் எப்படி வேணா இருப்பேன் அப்படின்லாம் இல்லை, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இந்த கம்யூனிட்டிக்குள்ளே நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கொடுக்கப்படுது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் போய் ஆசாரியன்கிட்ட போய் காட்டணும். மறைச்சி வச்சுக்கிறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் மறைச்சி எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி கடைசியாக போவேன் அப்படி இல்லை, முதல்ல போய் ஆசாரியன்கிட்ட காட்டுகிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது, அது நல்லா தான் இருக்குது. ஒரு சில நேரத்தில் மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. என்னென்னா ஆசாரியனுக்கிட்ட நீங்கள் எல்லாம் காட்டணும் அப்படின்னும் போது ஆசாரியன் வந்து அவர் தான் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி அவருக்கு வந்துடுது, அது ஒரு மைனஸ்ஸு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இருக்குது, ஆண்களுக்கு ஒரு ரூலு பெண்களுக்கு ஒரு ரூல்னு போட்டு அது இருக்குது, அதுவும் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பேர்டனு, இப்படி ஏதாவது ஆகி போச்சுன்னா இதை செய்து அதை பரிகாரம் பண்ணியே ஆஸ்தியில் பாதி போயிடும் போல இருக்குது இல்லை, ஏன்னா அவங்க அதை செய்ய வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு எத்திக்ஸு, ஸோ நார்மல் லைஃப் என்ன பண்ண முடியாது. அதனால தான் இதெல்லாம் பின்னாடி வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ அவங்க ஒரு சிட்டிலேயோ ஒரு வில்லேஜ்லேயோ இல்லை, நடு காட்டுக்குள்ளே இருக்காங்க, எல்லாத்தையும் பண்ணலாம், வில்டர்னஸ் வனாந்தரம். ஆனால் இனி அவங்க போய் ஒரு ஊரில் செட்டில் ஆகும்போது இதை மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, வயலுக்கு இன்றைக்கி அறுவடைக்கு போகணும், இன்றைக்கி பிஸ்னஸுக்கு போகணும், சந்தையில் வியாபாரத்துக்கு போகணும், அன்றைக்கி இருந்த சூழல்களாக இருக்கும். இவங்க காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தண்ணியில் முங்கிட்டு இருக்கணும், எங்கே போகிறது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள்லேருந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க, காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ரூல்ஸை அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, எல்லா சட்டங்களுக்கும் ஏற்படுறதுனே ஒரு சட்டம் ஏற்றுறாங்க 1956, திருப்பி அதை என்ன பண்ணுறாங்க, அது அப்டேட் ஆகுது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது அப்டேட் ஆகுது. ரைட், ஸோ அதுதான் அது அந்த அப்டேஷன் வந்து கிறிஸ்து வரும்போது அதுக்கு வேற அப்டேட்டை கொடுக்குறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படி சொல்லி அவர் எல்லா லாஸ்க்கும் எல்லா வியூக்கும் அவருடைய வியூ என்ன பண்ணுறாரு, தரார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நம்ம இதோட முடிச்சுப்போம். அடுத்த வாரம் மறுபடியுமாக நம்ம சந்திப்போம், ஜெபிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, இது தந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே நாங்கள் அந்த சுத்திகரிப்பு சட்டங்களை குறித்து பார்க்க கற்றுக் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. ஆண்டவரே, அவைகள் ஒரு நோக்கத்திற்காக தரப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அன்றைய இஸ்ரவேல் மக்கள் ஒரு சமூகமாக அவர்கள் உருவாவதற்கு அது பயன்பட்டது. இன்றைய நாளிலே நாங்கள் கிறிஸ்துவின் சட்டங்களை பின்பற்ற, கிறிஸ்துவின்
வழிகாட்டுதல்களை, அவருடைய போதனைகளை பின்பற்ற நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம் சாமி. நாங்கள் அவைகளை புரிந்து கொள்ள, இவைகளை நாங்கள் பிரித்து பார்க்க தன்மையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். அன்பின் ஆண்டவர் இயேசு ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.